ஏன்னா பூமி தாய் நம்மளை தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஏன்னா அம்மா வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அதுவே இந்த பூமியில் நம்ம என்ன தான் பண்ணாலும் திருவள்ளுவர் சொல்லி வராது இல்லையா? ஏன்னா நீங்கள் எந்த சூழலில் உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்குது, நீங்கள் அமைதியான மனநிலையில் இருக்கிறீங்களா இல்லை ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருந்து செய்கிறீங்களா, எல்லாமே மேட்டர்ஸ். ஏன்னா யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சிக்னல்ஸில் தான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அடுத்தது மண் தத்துவம் வந்து பூமியோடைய இதுதான். நம்ம இப்போ வீட்டை சுற்றி உங்களுக்கு நிலம் அந்த செடி கொடிகள் வச்சுருக்கீங்க, அப்போ நிலப்பரப்பு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி எனர்ஜி சர்க்கிள் வந்து ஒரு பேப்பரில் ஒயிட் ஷீட்டில் வரைஞ்சிட்டு ஒரு சின்ன கண்ணாடியை வந்து வாங்கி அந்த குட்டி மிரரில் வந்து கிடைக்கும், அதை வந்து அது உள்ளே வச்சுட்டோன்னா இதுவே ஆக்சுவலாக ஒரு தனி இதுவாகவே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது பூமிக்குள்ளே போய் வைக்கும்போது அதோடைய பலன்கள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மடித்து வச்சுட்டு அதை வந்து ஒரு த்ரெட்டில் வந்து நல்லா டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கிரவுண்ட் இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இந்த செடி தொட்டிலாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் நீங்கள் அதில் புதைச்சி வச்சுக்கலாம். சூப்பருங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே பூமியை மண்ணை வந்து தாய்க்கு இடம் சொல்லுவோம். ஏன்னா பூமி தாய் நம்மளை தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஏன்னா அம்மா வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறாங்களோ அதுவே இந்த பூமியில் நம்ம என்ன தான் பண்ணாலும் திருவள்ளுவர் சொல்லி வராது இல்லையா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம இகழ்வாரை பொறுத்துக்கொள்ளுது. அது எப்படி நம்ம என்ன பண்ணாலும் அந்த பூமி நம்மளை தாங்கிக்கொள்ளும். அதில் தான் பூமிக்கு ஒரு நம்மளை பொறுமைக்கு ஒரு பூமியை உதாரணம் சொல்லுவாங்க. அப்போ அந்த பூமிக்குள்ள நம்ம எதை போட்டாலுமே அது முளைச்சி பெருகி நம்ம கொடுக்கும். விதைகள் எந்த விதை நம்ம ஒரே ஒரு நெல்மணி போடுறோம், அது பல நெல்மணி கொத்தாக நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ நம்ம செய்கிற விஷயங்களே இந்த பூமி தத்துவம் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும். வேணும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு பெருநகரத்தில் இருக்காங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஆனால் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு அழகாக ஒரு செடி வைக்கணுன்னு அந்த ஆசை நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இல்லாட்டி மொட்டை மாடியிலேயாவது கொண்டு போய் சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவது வாங்கி ஏதாவது ஒரு செடி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த செடியில் அவங்க என்ன மெத்தட் சொல்கிறாங்களோ அது அந்த மண்ணுக்குள்ளே வைக்கலாம். இல்லை நாங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்துட்டோங்க, சென்னையில் இருக்கோம், எங்களுக்கு எப்படிங்க எங்களுக்கு நீங்கள் சொன்ன மெத்தடு ஃபாலோ பண்ண ஆசையாக இருக்குது, எங்களெல்லாம் போங்க ஒரு நர்சரிக்கு போங்க, அங்கே போய் அழகாக ஒரு சின்ன தொட்டி வாங்க. அவங்க சொன்னாலே ஒரு வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட செடிலாம் வந்துருச்சு, பிளான்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ நீங்கள் அதை வாங்கி அந்த மண்ணுக்குள்ளே வந்து இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு வைக்கிறப்ப அது பூமி தத்துவத்தில் உங்களுக்கு வந்துடும். அதை ஃபாலோ பண்ணினாலே நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஸோ அதுதான் இந்த பஞ்சபூதம். இதில் முக்கியமானது நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த பில்லோ மெத்தடை நீங்கள் வந்து கைவிடாத செஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கும் போதும் தூங்கி ஏஞ்சி உடனேன்றது நம்மளுடைய மைண்ட் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ இதெல்லாம் ஒரு டே டைமில் எனி டைம் நீங்கள் வந்து செய்கிறது செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த டைம் குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் இந்த வந்து ஃபாலோ பண்ணும்போது இது ரொம்ப 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதி அந்த சர்க்கிளை வந்து போட்டுட்டு நீங்கள் தலைக்காணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு இப்போ எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நினச்ச மாதிரி இந்த விஷயம் எனக்கு நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அதை வந்து வச்சுட்டு படுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே அதே தூக்க கலக்கத்திலே வந்து அதை திறந்து எனக்கு இது ரொம்ப நல்லபடியாக நடந்திருக்கு, எனக்கு வந்து இது நான் நினச்ச விஷயம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு வந்து நீங்கள் சிக்னல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இது நடந்துருச்சு இது நடந்துருச்சு இது எனக்கு கிடச்சிருச்சின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அது வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். நம்மளுடைய விஷயம் என்ன ரிசல்ட்டு தான், அந்த ரிசல்ட் வந்து தானாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். நல்ல விஷயங்க. தலைகாணி நம்ம தலை பக்கத்தில் இருக்கிறது எப்பயுமே நம்ம வீடியோ சொல்கிறது தான். அது பார்த்திங்கன்னா நம்ம கூட அதிக நேரம் இருக்குது இல்லையா, தூங்க போனால் என்ன பண்ணுறோம், தலைகாணி ஃபஸ்ட் எடுத்து போடுறோம். அப்படியே தலைகாணி இல்லாட்டினாலும் பக்கத்தில் இருக்க தலைகாணி உரிமையாக நம்ம படுத்துருவோம். சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல் பஸ்ஸில் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் படிச்சிருக்கப்போ ஹாஸ்டலில் தலைவாணி தேடுவோம், ஒரு பெட்ஷீட் வைப்போம், ஏதாவது தண்ணுவோம், இல்லாட்டி பக்கத்தில் தூங்கினதுக்கப்புறம் யார் தலைவாணியாக தூக்கி வச்சு தானே தூங்கியிருப்போம். இது எல்லாருமே கடந்து வந்த பாதை தான். எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாலுமே நம்ம செய்கிற வேலை தான். அப்படி இருக்கிறப்ப அந்த தலைவாணி நம்ம கூட இருக்குது. தலைவாணி பார்த்திங்கன்னா நம்ம தலை பக்கத்தில் எப்பவுமே இருக்கிற விஷயம். சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்,
புக்கை தலையில் வச்சு படித்தாலே அப்படியே மண்டைகளை ஏறி நான் பாஸ் ஆகி நிறைய மார்க் வாங்க நினைப்போம் இல்லையா. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே அந்த பேப்பரில் எழுதி நான் செய்வேன். ஏன்னா நற்பவின்னு வந்த ஒரு மந்திரத்தை எழுதி அந்த 1996 அந்த நம்பரையும் எழுதி ஐ எம் மணி மேக்னட், ஐ எம் ஏ ஹீரோ ஆஃப் த மை ஃபேமிலி அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். என் குடும்பத்துக்கு நான் தான் கதாநாயகன், நான் ஒரு மணி மேக்னெட்டு அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எழுதி என் தலையில் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க சொன்ன மாதிரி காலை எடுத்து திரும்பி படுத்து இப்படி திரும்பி பார்க்குறப்பே அந்த பேப்பர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் படுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ ஒரு மாதிரி சத்தம் வர மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் அது வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். இப்போ நான் எப்படி இருந்தால் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது உணர்வு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்து அந்த மெத்தடெல்லாம் எப்படின்னு பண்ணால் தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அனுபவிக்கணும் அதை வந்து உணர்வுபூர்வமாக நம்ம எழுதணும். அதை வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ நம்ம எழுதிட்டு நீ கிடச்சுன்னா அதோட கண்டினியூட்டி வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். தொடர்ந்து எழுதணும். ஒரு நம்பர்ஸாக இருக்கட்டும், ஒரு சுச்சுவேர்டாக இருக்கட்டும். அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஏற்கனவே ஸ்ட்ரீம் பீஸ். அந்த ஸ்ட்ரீம் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை எழுதி நேரில் சார்பவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். அந்த ஸ்ட்ரீம் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நிறைய கம்மல்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மந்திரம் நிறையா எங்களுக்கு பண சர்க்குலேஷனுக்காக இருக்கட்டும், மன அமைதியாக இருக்கட்டும், நல்லா உதவி செஞ்சு சொல்லியிருக்காங்க. அதேமாரி எப்படி நம்ம எழுத தான் அனுபவத்தில் தான் உணர முடியுமோ அதை நம்ம விட்டுட்டு நம்ம இல்லைங்க நீங்கள் சொன்னீங்க அந்த வீடியோ பார்த்த நேரத்தில் நான் எழுதினேன், திரும்பி அந்த நான் எழுதி வச்சுருந்தீங்க மறந்துட்டேன் கூடாது. இந்த நம்பர்லாம் வந்து நம்ம வந்து மைண்டில் கொண்டு வந்துடணும். 454545 அப்போ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து வேலை செஞ்சிடும். அப்போ 16700 அப்படிங்கிறது நம்பர்ஸ் எப்பயுமே சிங்கிள் வேர்டெல்லாம் சொல்லணும். 454545 சொல்லணும். இப்போ நம்ம எப்பயுமே இந்த கூட்டுத்தொகை போயிடக்கூடாது. 1 10 100 1000 நம்ம போயிடக்கூடாது. இந்த நம்பர் ஒன்றுக்கும் ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாமே 5600 அப்படின்னு ஒரு வார்த்தை தனித்தனியாக தான். எப்படி பேர் சொல்கிறோம், நம்ம பேர் சொன்னால் தானே அழைக்கிறோம். மக்களே அப்படின்னா நம்ம எல்லாம் திரும்புவோமா? மக்களேனா யாரோ ஒருத்தர் மக்களை கூப்பிட்றன்னு போயிடுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நம்பர்ஸ். அப்போ அந்த 4 அப்படிங்கிறப்ப அந்த 4 நம்பர் உங்களுக்கு பார்க்கும். 5 இப்போ பார்க்கும். எப்படி நட்பு சொன்னோன்னா நான் திரும்பி பார்ப்பேன். இன்னொரு பேர் சொன்னால் உங்கள் பேர் சொன்னால் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. அதேமாதிரி சிங்கிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அது நல்லா வேலை செய்யும். இப்போ சர்க்கிள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த பஞ்சபூத தத்துவத்தில் சொல்லியிருக்கிறாங்க, கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி எழுதிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பேனால் எழுதலாம் இல்லையா நோட்டில். ஒரு பச்சை இங்கே பேனா வாங்கி நீங்கள் வந்து ஒரு நோட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்காக போகிறீங்க, ஒரு டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் எழுதி இந்த நம்பர்ஸ் எழுதி அந்த பக்கத்தில் நீங்கள் இது இப்போ இந்த பேஜ் படித்து முடிச்சிங்கன்னா அந்த பேஜோட முடிகிற இடத்துல நீங்கள் கன்வெர்ட்டி கடை இந்த கொண்டு வரப்போ உங்களுக்கு அருமையாக வேலை செய்யும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே. இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கப்போ தாங்க இதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க வந்து வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ முக்கியமானது இன்றைக்கி ஒன்று. ஆனால் இன்றைக்கி கல்வி வந்து ஒரு கல்விச்சாலை ஒரு இருக்கிற இடத்துக்கு நிறுவனங்கள் வந்துருச்சிங்களா. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் தொழிற்சாலையில் நிறுவனங்கள் எவ்வளோ இருக்குது? அங்கே 100 இருந்தால் இங்கே 10 தான் இருக்குது. அப்போ 100 பேர் படிச்சுட்டு வந்து 10 பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்போ நம்மளே வந்து ஒரு சுய தொழிலாக இருக்கட்டும், ஒரு தொழில் முனைவராக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட பேரண்ட்ஸ் செஞ்ச ஒரு குலத்தொழிலாக இருக்கட்டும், அதெல்லாம் செஞ்சு வர்றதுக்குமே இந்த நம்பர் வந்து உதவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அதை வந்து எழுத படிக்க மைண்டில் சொல்ல தான் வேலை செய்யன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை நினைக்கிறியோ அதை உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நம்பர் சொல்லி இந்த வேலை வாய்ப்பு ஐ வாண்ட் எ ஜாப், அப்போ வந்து நான் வந்து சீக்கிரம் ஒரு நல்ல ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு இந்த நம்பர்ஸு நல்லா வேலை செய்யும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம், இல்லாட்டி வந்து உயர் பதவிக்கான ஒரு முன்னேற்றம் நிச்சயம் இது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஃபாலோவர்ஸ், இது ஃபாலோ பண்ணுறதை நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு இப்போ நான் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நம்ம முடிவு பண்ணிடுறோம், என்னங்க நம்பர் உண்மையிலேயே நம்பர் எழுதுகிற நம்ம முயற்சி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கான தகுதியை நம்ம படுத்திக்கணும். படிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்துடணும். அந்த எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலை வாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி பண்ணணும். அது கூட இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்க அப்படின்னு சொல்லி மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ அந்த சேனல் மூலயமா, யூடியூப் சேனல் மூலயமா மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள் தொடர்ந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ எப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க, அதை வந்து அவங்க அது மூலயமா இப்போ அவங்களும் ஒரு ஜாப்பில் இருக்காங்க இல்லையா. ரேக்கிங்கிறது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிஸ்னஸ் வழியில் செய்கிறாங்களோ, சர்வீஸ் வழியில் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு ஜீவனம் அது. இப்போ அவங்க ஒரு ஃபேமிலி கேஸ் கொண்டுக்கு அது ஒரு வேணும். அப்போ அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து இதில் நான் அடுத்தடுத்து போகணும், நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், மதுரையில் திருநெல்வேலிக்கு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அவங்களுமே இந்த நம்பர் எல்லாமே சேன் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய சேனிங் பண்ணுறது தான் நம்ம சொல்லித்தராங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி எது சேனல் தெரிஞ்சுக்கிட்டோம், மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். அது ஷேரிங் மூலியமாக தாங்க நல்ல விஷயம் நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப
ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறப்ப மாப்பிள்ளை நீ சொன்ன அது நடந்துச்சு, அக்கா நீங்கள் சொன்னீங்க நடந்துச்சு, பிரதர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நம்பர்ஸு நான் எழுதுனேன், நான் வந்து ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பெஸ்ட்டான ஒரு ஜாப் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஒருத்தவங்க பார்க்குறோம். அவங்க நம்ம சொன்ன மாதிரி நம்மளே கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் தெரியுங்களா, ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நம்ம சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். அடுத்து நம்மளும் முயற்சி பண்ணணும். அப்போ நம்மளுமே ஒரு அடுத்த படிநிலைக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு வைக்கணும். இதில் அவங்க சொன்னதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியுமா, ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஏனோ தானோன்னு சொன்னால் நடக்குமா நடக்காதா, இல்லை இதெல்லாம் என்னங்க ஒரு விஷயம், இதெல்லாம் செஞ்சால் நடக்குமா நடக்காத மாதிரி நீங்கள் ஒரு 2 மைண்டில் இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது சந்தேகம் தான். மேடம் நீங்கள் அதை தெளிவு சொல்லிடுங்க, என்னென்ன மனநிலையில் இருக்குன்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ முக்கியமாக வந்து இதெல்லாம் வேணும், நம்ம எவ்வளோ எதிர்பார்த்து செய்கிறோம் அப்படின்னு இருக்கிறோமோ, அதே நேரத்தில் எந்த ஒரு சூழலில் எந்த ஒரு மனப்பக்குவத்தோடு செய்யணுன்றது ரொம்ப முக்கியமானது. சும்மா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எழுதினேன் என் பேருக்குன்னு எழுதினேன்னா அது வந்து நடக்காது. ஏன்னா நீங்கள் எந்த சூழலில் உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்குது, நீங்கள் அமைதியான மனநிலையில் இருக்கிறீங்களா, இல்லை ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருந்து செய்கிறீங்களா, எல்லாமே மேட்டர்ஸ். ஏன்னா யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சிக்னல்ஸில் தான் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நமக்கு வந்து சிக்னல் கரெக்டாக அனுப்பிச்சா தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து கரெக்டாக சிக்னல் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து கரெக்டான இதில் இல்லாமல் ஒரு கோவத்தோடையோ இல்லை எரிச்சலோடையோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேருக்கு பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி இருந்தால் இப்போ வந்து நீங்கள் கரெக்டான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு சிக்னல் வந்து யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சந்தேகம் தான் அங்கே இருக்கும். சந்தேகம் இருக்குது, ஃபெய்த் இல்லை அப்படின்னாவே வந்து உங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு வரதே வந்து நீங்களே தான் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நம்ம எப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்ஷ்ம உடலில் வந்து பாதுகாப்போட வந்து நம்ம பாதுகாத்துட்டு இருக்கணும். அந்த சூக்ஷ்ம உடலில் வந்து நீங்கள் ஒரு சந்தேகத்தையோ இதையோ இந்த நடக்குமோ நடக்காதோ ஒரு பயத்தையோ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி முழுமையாகவே கிடைக்காது. ஸோ அப்போ அங்கேயே வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம செய்கிறதே வந்து நமக்கே தெரியாத ஓகே செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை என்னால் செய்யவே முடியல அப்படின்றது சொல்லுவாங்க. அப்போவே தெரிஞ்சிடும் அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. அது கூட நம்ம எப்படி சொல்லுவோம், கர்மாலையும் வந்து சொல்லுவோம் உன் கர்மா உன்னை தடுக்குது, உனக்கு இன்னும் அதுக்கு நேரம் வரல, அது காலம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுவே எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை, அந்த அளவுக்கு இன்னும் உங்கள் மனசு பக்குவப்படலை, அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் ரிசெப்டிவிட்டி வரல அப்படின்றது தான். ஸோ அந்த ரிசெப்டிவிட்டி வருது, நீங்கள் ஓப்பன் அப்பாக வந்து இருக்கிறீங்க, யூனிவர்ஸ் கிட்ட வந்து சரண்டர் பண்ணிடுறீங்க, உங்கள் இது வந்து எனக்கு நடந்துடணும், இதுதான் எனக்கு வேணும் கோல் அப்படின்றது நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த வழிமுறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாத இது மற்றவங்களுக்கு நடந்திருக்கா எனக்கு நடக்குமான்றது. ஏன்னா மற்றவங்கள வச்சு இதெல்லாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தரும் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனி தான். எவ்வளோ கோடான கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபர் வந்து யூனிவர்ஸோட கனெக்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்குன்னு உண்டான ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி தான். ஸோ அவங்களுக்குலாம் நடந்திருக்கு எனக்கு நடக்கலை, இல்லை அவங்களுக்கு நடக்கலை எனக்கு நடந்திருக்கு, இதெல்லாமே எதுவுமே அந்த இடத்துல இருக்கவே கூடாது. முரண்பாடுகளே இருக்கக்கூடாது. அதான் முக்கியமானது. முரண்பாடுகள் இல்லாமல் எல்லாமே எனக்கு சார்ந்து நல்லபடியாக நடந்திருக்கு, எனக்கு வேண்டியது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருச்சு, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு செஞ்சிட்டே இருக்கிறீங்க, ஒரு வாரம் நம்ம சொல்லுவோம்ல 21 நாள் செய்யுங்க, 48 ஒரு மண்டலம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. எப்போவுமே இப்போ வந்து கோயிலுக்கு போகட்டும், இல்லை கோயில் போகிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரிச்சுவல் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மண்டலம் செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு செய்யுங்க, அப்போ தான் அது உங்களுக்கு பழக்கம் வரும் அப்படின்னு சொல்லுது. எதுக்குன்னா நீங்கள் செய்ய 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 சிக்னல்ஸ் நீங்கள் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ளே அந்த பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட அதுதான் தெரிவிக்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு 100% நடக்கும். இப்போ நம்ம கோயில் பூஜைக்கெல்லாம் பண்ணணும்னா கூட ஒரு வாரம் விரதம் இருங்கன்னு முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா உங்களுக்குள்ளே அது முதல்ல வந்து உள்ளே வரணும். அது வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த செயல் 100% நடக்கும்ன்றதுக்கு தான் உங்களை ப்ரிப்பரேஷனுக்கு அந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க. உண்மைதான். பார்த்தீங்களா, மெய்ஞானம் அப்படி தான். ஏன்னா நம்ம ஒரு சபரிமலை மாலை போகிறனாலே ஒரு 48 நாள் விரதம் இருக்கணும், மண்டல பூஜை செய்யணும், சாமி கும்பிடணும்னு சொல்லி தான் நம்ம போகிறதுக்கு தயாராகிறோம். அதேமாதிரி வீட்லேயே பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தாலுமே நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணுறோம், நம்ம அதை தயாராகி சாமி கும்பிட்றதுக்கு தயார். அதே மாதிரி தான் விஷயம். பிரபஞ்சங்கிறது என்னங்க, நீங்களும் நான் தான். நீங்களும் நானும் எப்படி சொன்னாங்க இல்லையா, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஆனால் கண்ணாடிக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா யார் நிற்கிறாங்களோ அவங்களோட பிம்பத்தை தான் காமிக்கும். இந்த பிரபஞ்சம் எப்படி, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சிங்கன்னா உங்களை அழகாக சிரித்து காமிக்கும், முறைச்சிங்கன்னா உங்களையும் ஒரு கொடூரமாக காமிக்கும், கோபமாக பார்த்தா அதோட கொடூரமாக காமிக்கும். இதுதான் பிரபஞ்சம். அந்த கண்ணாடி எப்படி நம்மளை பிம்பத்தை வெளிக்காட்டுதோ அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துட்டு நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக வச்சு செய்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். அங்கே நீங்கள் சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சந்தேகம்
ஏன்னா நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யும். அப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக எனக்கு வேலை செய்யும், நான் ஒரு நல்ல ஜாப்புக்கு போவேன், நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வருமானத்தோட ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு நீங்கள் அந்த பிரபஞ்சத்தை பதிவு பண்ணி இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் சேன் பண்ணுறப்ப, எழுதுகிறப்ப, அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல வருமானத்தோட ஒரு வேலை வாய்ப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். மேடம், இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நல்ல ஒரு வேலை வேணும், ஃபஸ்ட்டு சந்தோஷமாக சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச மனசை குடும்பத்தோடு சம்பாதிச்சு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. முதல்ல வந்து பார்த்து சொன்ன மாதிரி வேலை தான் புதுசில் வச்சுருங்கிற மாதிரி இன்றைக்கி அப்பா வேலைக்கு போகிறாரு, அம்மா வேலைக்கு போகிறாங்க, பசங்களும் படித்து வேலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு ஃபேமிலி வேலைக்கு போனாலுமே இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பற்றாக்குறை சூழ்நிலை தான் ஓடிட்டுருக்காங்க. அது எல்லாமே மீண்டு வரணும், ஒரு தன்னிலை அடையும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனநிலையை மாற்றத்தை கொண்டு வரணும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம மனநிலை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் அந்த ஒரு எனர்ஜி சர்க்கிளாக இருக்கட்டும், அந்த பில்லோ மெத்தடாக இருக்கட்டும், வாட்டர் மெத்தடாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இதுவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிராக்கிள் வித் ஸ்ரீ யூடியூப் சேனல் மூலியமாக விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள் அருமையாக, பொறுமையாக, எளிதால் புரிந்து கொள்ள முடியாத அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதே போன்ற நிறையா விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அவங்களும் தயாராக இருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் என்னென்ன நீங்கள் கற்றுக்கிறீங்களோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த விஷயங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இதே போன்று மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, வணக்கம். நன்றி.